தற்போது வந்த செய்தி சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து சட்டப்பேரவை செயலாளரிடம் ஆளுநர் விளக்கறிக்கை கோரியிருக்கிறது குறித்த மேலதிக தகவலை செய்தியாளர் தியாகச்சமலிடம் கேட்கலாம். தியாகச்சமல், சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து சட்டப்பேரவை செயலாளரிடம் விளக்கறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. இதன் முழு விவரங்களை சொல்லுங்க. ரத்திகா, நாம் அனைவரும் அறிந்த வகையில் நேற்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரியிருந்தது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் தாக்கப்பட்டதாக எழுப்பப்பட்டிருக்கூடிய புகார், அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவை உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நாம் நேற்று பார்த்திருந்தோம். நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள் குறித்து ஆளுநர் சட்டப்பேரவை செயலாளரிடம் விளக்க அறிக்கையை கேட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஆளுநரின் விளக்க அறிக்கை என்பது சட்டப்பேரவை செயலாளரிடம் கேட்கப்பட்டுள்ளது. என்ன மாதிரி நிகழ்வுகள் நேற்று நடந்தது, ஃபேக்சுவல் ரிப்போர்ட் என சொல்லப்படக்கூடிய அந்த பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, என்ன நிகழ்வுகள் நடந்தது என்பது குறித்த ஒரு விளக்க அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சட்டப்பேரவை செயலாளரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆளுநரை பொறுத்தவரை ஆளுநரின் அறிவுறுத்தலின் பேரிலேயே நேற்றைய தினம் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பெற்றிருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது அங்கு நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக இதில் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் ஏற்பட்ட அமளியை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் ஆளுநரை நேரில் சந்தித்து பல்வேறு தகவல்கள் அடங்கிய ஒரு மனுவை ஒரு புகார் மனுவாக வழங்கியிருந்தார். அதே போன்ற ஒரு புகார் மனுவை முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் வழங்கியிருந்தார். இந்த இருவர் அளித்திருக்கக்கூடிய புகார் மனுக்களின் அடிப்படையிலேயே ஆளுநர் இந்த விளக்க அறிக்கையை சட்டப்பேரவை செயலாளரிடம் கேட்டிருப்பதாக நாம் அறிய வருகிறோம். இது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் நேற்றைய சம்பவம் என்பது பல்வேறு ரீதியிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேற்றைய சம்பவங்களை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பில் வரும் செவ்வாய்க்கிழமை மாநிலம் முழுவதும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினமே நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது சட்டத்துக்கு உட்பட்டதல்ல, சட்டப்பேரவை ஜனநாயகத்துக்கு உட்பட்டதல்ல என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் அங்கு சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த முடிவு, அதாவது ஆளுநருடைய அறிக்கை கேட்டிருக்கூடிய முடிவு என்பது இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் ஆளுநரின் நடவடிக்கை கோரித்தான் அனைவரும் இந்த விவகாரங்களில் ஒரு முக்கியமான திருப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு முக்கியமான அறிக்கையை ஆளுநர் சட்டப்பேரவை செயலாளரிடம் கேட்டிருக்கிறார். ஃபேக்சுவல் ரிப்போர்ட் என்பது என்னவென்றால், என்ன நடந்தது என்பதை உடனுக்குடன் அப்படியே நடந்த வகையில் பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சட்டப்பேரவை செயலாளரிடம் இந்த அறிக்கை என்பது கோரப்பட்டிருப்பதாக நாம் அறிய வருகிறோம். நத்திகா சமல், இந்த அறிக்கையை வழங்க எவ்வளவு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது? அதாவது பொதுவாக இது போன்ற அலுவல் ரீதியான அறிக்கைகளை ஆளுநர்கள் கால அவகாசம் தந்து கேட்பது கிடையாது. நாம் அது குறித்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு இல்லை. ஆனால் நாம் விசாரித்த வகையிலான உறுதியான தகவல்களின் அடிப்படையில் எவ்வளவு விரைவாக அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தல் சட்டப்பேரவை செயலாளருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக நாம் அறிய வருகிறோம். பல்வேறு காலகட்டங்களில் இது போன்ற முக்கியமான அறிக்கைகள் என்பது பல திருப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனால் நேற்றைய தினம் நம்ம ஆளுநர் மாளிகை வட்டாரங்களில் விசாரிக்கும் போது கூட நாம் அறிய வந்தக்கூடிய செய்தி என்னவென்றால், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் அளித்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையிலும் அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அளித்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையிலுமே இந்த அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இருவரும் நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது ஜனநாயக விரோதமானது, மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என்கிற முழக்கத்தை அவர்கள் எழுப்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது இப்படி ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருப்பது என்பது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மிக ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சட்டப்பேரவை செயலாளர் என்ன மாதிரி அறிக்கைகளை அளிக்கப் போகிறார், ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை ஆளுநர் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் இதில் கருத்தில் கொண்டு எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த தருணத்தில் தான் இந்த அறிக்கை வந்த பிறகு, இந்த அறிக்கை நீங்கள் கேட்டது போன்று எவ்வளவு விரைவாக ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது, சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த அறிக்கை மீது ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை நாம் அடுத்தடுத்த கட்டங்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அறிக்கை கோருவது என்பதே மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாகவே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ரத்திகா.
செம்மல், இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் தற்போதைய சூழ்நிலையில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கலாம்? நாம் நேற்றைய சம்பவங்களை அவ்வளவு எளிதாக நாம் யாரும் மறந்துவிட முடியாது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட சரியாக சொல்ல போனால் 89 உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளை சேர்த்து பார்க்கும்போது 98 உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளே இல்லாமல் நடைபெற்ற ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றிருக்கிறது என்பது எதிர்க்கட்சிகளுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கண்டனமாகவும் இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய அரசு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தனது பெரும்பான்மை நிரூபித்திருப்பதாக சபாநாயகர் நேற்றைய தினமே அறிவித்திருந்தார். இது வரலாற்று ரீதியாக பல்வேறு காலகட்டங்களில் இது போன்ற நம்பிக்கை வாக்கெடுப்புகள் ஒரு சில நாட்களில் அப்போது நடைபெற்ற கலவரங்களை பொறுத்து அடுத்தடுத்த நாட்களில் மிக மோசமான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டதை எல்லாம் நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். அது 1989 உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் வரலாற்று ரீதியாக பார்த்து வருகிறோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற அமளி, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட சபாநாயகரின் உத்தரவு, சபாநாயகர் இருக்கையில் ஏறி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டது என ஒரு வகையான ஒரு ஸ்திரமற்ற சூழல், ஒரு வகையான கலவர சூழல் என்றே கூட நாம் அதை சொல்லலாம். அப்படி ஒரு நிலையில் இது அடுத்த கட்டமாக அப்படி ஒரு நிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது என்ன மாதிரியான ஒரு தருணத்தை கொண்டு செலுத்த போகிறது, என்ன மாதிரியான ஒரு தருணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல போகிறது என்பதை நாம் சற்று உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. ரதிகா.